பாத்துப்பா பாத்து. 10,000 ரூபா அது. சரியா? சீக்கிரம் அடிக்க முடியுங்க எல்லாத்தையும். டேய், பொண்ணுடைய சித்தப்பா நீ ஏதோ வேலை பாக்குறியா இல்லையா? அது விடுறாங்க. சாப்பிட்டே ஒரு வேலையை பார்க்க, சீக்கிரம் பார்த்து முடிப்பா. சரியா? பாக்கணும். சாரதா. என்னங்க எல்லாத்தையும் எடுத்து சரியா வச்சிருக்கேன். சாரதா. என்னங்க? என்ன மாதிரி முடிஞ்சதா? 5 நிமிஷம் தாங்க, எல்லாம் முடிச்சிடுவேன். சரி சீக்கிரம் முடிக்குமா எல்லாத்தையும்? எங்க இந்த பையன் விஜய்? விஜய் விஜய் அப்பா என்னப்பா கார் வந்துச்சா? புக் பண்ணிக்க. வந்துருச்சுப்பா. சரி சரி சீக்கிரம் தொடச்சுப்பா. ஆப்ரேட்டுக்காரங்க நேரம் ஆயிடுச்சு. இங்க பாருமா, நம்ம மாப்பிள்ள சங்கம் அவன் பிடிச்ச மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தாங்க. சீக்கிரம் முடியும். சீக்கிரம் பாருங்கப்பா, வேலை இருக்கு. சரியா? அப்பாப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க. வாங்க 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 மாப்பிள்ள வாங்க, உள்ள போலாம். தம்பி, எல்லாரும் காப்பி காப்பி கொடுங்க. நீங்க வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க. சம்மந்தி பிரேமல சௌரி. சாரதா, எல்லாரும் காப்பி கொடுவா. விஜய் கவுனி கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. மாப்பிள்ள வீடு பாருங்க, எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா நல்லா பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? வந்துடுறேன். என்னடா வீடு பூரா கூடு மாதிரி இருக்குடா. என்னப்பா இது? தம்பி ஒரு வீடு சுத்தி பாக்குறாங்க. அப்புறம் வாங்க தம்பி, வாங்க. விஜய் கூட்டு போப்பா. நீங்க உட்காருங்க. மாப்பிள்ள வீடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சம்பந்தி வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்ல? செல்லமா வளர்ப்பேன், ஒரே பொண்ணு. சரிங்களா மாப்பிள்ள? பாத்துக்கிறேங்க பாத்துக்கிறேங்க. சம்பந்தி சரி. பார்த்துக்கோமா. மலர், என்னங்க? எங்க சாப்பிட போலாம்? நீங்க சாப்பிட போலாமா? இன்னைக்கு நான் குக் பண்ண போறேன், நீங்க வந்து சாப்பிட போறீங்க. என்னது, நீ குக் பண்ண போறியா? கல்யாணம் ஒரு வாரத்திலே இந்த விஷ பரிசு எனக்கு வேணுமா? நான் நல்லா சமைக்க உங்களுக்கு தெரியாதா? நான் காலையில எல்லா ஐட்டம் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து சாப்பிட போறீங்க, நான் குக் பண்ணி தரேன். ஐயோ,
சமையல் ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்க. வந்துடுறேங்க. என்ன சமையல்? எல்லாம் நான்வெஜ் தான். அளவா வை, நீயும் சாப்பிடணும்ல, மெதுவா அளவா வை. சாப்பிடுங்க. ஐயோ ஏங்க, ஹால்ல தானே உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருந்தீங்க, வரும்போது கதவை சாத்திட்டு வரணும்னு தெரியாதா? அறிவில்ல உனக்கு? ஒரு மட்டன் சிக்கன் சமைக்கிற, கதவை சாத்திட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா? என்னங்க முட்டாள்தனமா பேசுறீங்க? யார் நீ முட்டாளு? என்ன தேவையில்லாத வார்த்தையில பேசிட்டு இருக்க? யார் முட்டாள்? நான் முட்டாளா நீ முட்டாளா? உன் குடும்பமே ஒரு முட்டாள் குடும்பம். உங்க அப்பா அதோட இத்து போன. எங்க அப்பா பத்தி பேசுறத வச்சுக்காதீங்க. நீங்க கேக்குறது எல்லாமே வாங்கி போட்டுருக்காருல்ல. என்னடி 5 பவுன்ல செயின் வாங்கி தர சொன்னா 2.5 பவுன்ல செயின் வாங்கி தந்திருக்கான். அங்க போய் பாரு, டிவி ஆமாது. எல்லார் வீட்லயும் LCD ஓடிட்டு இருக்கு. இங்க பாரு, ஒரு பிளாட்ரான் டிவி, அது ஒரு ஆகாவலி டிவி. உங்க வீட்ல மட்டும் எல்லாரும் யோகியமா? உங்க அம்மாக்கு 10,000 கேக்குதா? எனக்கு கல்யாணமா இல்ல உங்க அம்மா கல்யாணமா? எங்க அம்மா பத்தி தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. எங்க அம்மாவை பத்தி தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. ஓங்கி அப்பிடுவேன். என் குடும்பத்தை பத்தி பேசாதீங்க. எங்க அம்மா பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்க. நீ வர வர ரொம்ப பேசிட்டு வர. ரொம்ப பேசாத. சரியான ஒரு காட்டு மிராண்டிகிடி நீங்க. நீங்க மட்டும் என் ஃபேமிலி பத்தி பேசிட்டே இருக்கீங்க. ஏங்க என்னங்க இது? கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல, இந்த பேச்சு பேசிட்டு உங்க பொண்ணு? இதுதான் நீங்க பொண்ணு வளர்த்த விதங்களா? உங்க பொண்ணு ஆசைப்பட்டதுன்னு உடனே தனி கொடுத்து வச்சேன் பாத்தீங்களா? அதுக்கு இதுவும் பேசும், இதுக்கு மேலேயும் பேசும். ஏங்க மருமக மாதிரி எங்க பார்த்தோம், மக மாதிரில எங்க பார்த்தோம்? எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கங்க. ஒரே பொண்ணு எல்லாமே வளர்த்துட்டேன். இந்த ஒரு முறை நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றவங்க. ஏதோ அவங்க அப்பா பத்தி பேசுனா பேசிட்டா. எந்த பொண்ணுக்கு தான் அவங்க அப்பா பத்தி பேசினா கோவம் வராதுங்க? ஜெய், சொல்லுங்க சித்தப்பா. பிஸ்கட் சிந்துச்சு, அதை கொஞ்சம் எடுத்துருவா. யாரும் எதுவும் பேச வேண்டாம். இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். மலா, என்னங்க? வா, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரலாம். அன்னைக்கு உங்க நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கலீங்க. இன்னைக்கு நான் குக் பண்றேன், நீங்க இருந்து சாப்பிடுங்க. ஓகேவா? மறுபடியும் முதல்ல இருந்தா வேண்டவே வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு தான் சமைச்சு வச்சிருக்கேன், வயிறார சாப்பிடுங்க. ஆஹா, வெயிட். ஆஹா, இவ்வளோ நல்லா சமைச்சிருக்க. அன்னைக்கு நீ இதே மாதிரி கதவை சாத்திட்டு வந்திருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குமா? நீங்க கூட தான் அன்னைக்கு கதை சாத்திட்டு வந்தீங்க, பிரச்சனையே இருந்திருக்காதே. ஏய், ரொம்ப பேசாத. நீங்க ரொம்ப பேசாதீங்க.